நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா OEE 351 ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டமோட இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். யூனிட் 1 பொறுத்தவரையும் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் இன் இந்தியா, ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் இன் பவர் ப்ராடக்ட் ஆர் டெவலப்மெண்ட், இது ரெண்டு படித்தாலே போதும் யூனிட் 1ல். அப்புறம் யூனிட் 2ல் சோலார் செல்ஸ் அதோட டைப்ஸு, சோலார் எலக்ட்ரிவிட்டி கன்வர்ஷன் ஃப்ரம் போட்டோவெலக்ட்ரிக் அதை படிச்சுக்கணும். அப்புறம் சோலார் கலெக்டர், அப்புறம் STE கன்வர்ஷன் ஆர் டைப்ஸ். STEன்னா சோலார் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 3 பொறுத்தவரையும் வைண்ட் எனர்ஜி கன்வர்ஷன் சிஸ்டம், வைண்ட் எனர்ஜி கன்வர்ஷன் சிஸ்டமோட கேரக்டரிஸ்டும் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பொறுத்தவரையும் பயோகேஸ் அதோட கிளாசிஃபிகேஷன், அப்ளிகேஷன், டைப்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் தெர்மல் கேசிஃபிகேஷன் ஆஃப் பயோமாஸ். யூனிட் 4 பொறுத்தவரையும் இது ரெண்டு போதும். யூனிட் 5ல் OTEC மினி ஹைடல் பவர் பிளான்ட், இந்த ரெண்டு கொஷின் போதும்.